ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜ்பர் யூகே சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். இது கோகனட் ரைஸ் ரெசிபி, தேங்காய் பால் சாப்பாடு. ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறுமையாக அந்த சாப்பாடு கூட ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்துட்டு எப்படி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது நான் 2 கிலோ செய்கிறதுனால ஒரு ஃபுல் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு அரை மூடி மாதிரி ஒரு ஃபுல்லான ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதோடைய ஃபுல் ஃப்ளேவருமே வந்து இந்த தேங்காய் பால் சாப்பாடுக்கு தேங்காவுடைய வாசனையும் ஏலக்காவுடைய வாசனையும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ பட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 துண்டு தான் போட்டிருக்கேன். கிராம்பு 4 கிராம்பு. ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஏலக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சம் பே லீவ்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 10 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், 3 தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஸோ தக்காளி போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுக்காக தக்காளி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு 250 ml எண்ணெய். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 250 ml எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 கிலோக்கே 250 ml தான். ஏன்னா தேங்காயிலையும் வந்து நிறைய ஃபேட் இருக்குது. ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எல்லோரும் எண்ணெய் சூடான அப்புறம் தான் வந்துட்டு இந்த கரம் மசாலாலாம் போடுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு இந்த கரம் மசாலா அதில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த எல்லாத்தோடைய வாசனையும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிரும். அந்த எண்ணெயே ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா ரைஸ்லேயுமே வந்து அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து எல்லாத்துடைய ஸ்பைசஸும் வந்து கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் நல்ல எண்ணெய் காய வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். ஆனால் எண்ணெய் லைட்டாக சூடானோன்னு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயும் சூடாகும், ப்ளஸ் இந்த ஸ்பைசஸும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதுனால நல்ல ரைஸ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ரைஸ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாவை வந்துட்டு காம்பு கிள்ளி உள்ளே எண்ணெயில் போட்டு அதை மூடி போட்டு வெடிக்க விடுவேன். அப்போ வந்துட்டு அந்த ஸ்பைஸும் அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இதில் ஒரு 8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு மூடி வச்சோடனே அது ஒரு கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு டீஸ்பூன் தான் போடுறேன், டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். 1 டீஸ்பூன் இஞ்சியும் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எந்த ஃப்ளேவரும் வராது. தேங்காய் பாலோடைய ஃப்ளேவரும் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறது தான். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு அதிலே புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கலாம். வணக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால், இப்போ நான் வந்துட்டு 2 கிலோ யூஸ் பண்ணுறதுனால 2 கிலோவுக்கு 4 கப் தண்ணி, 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி. ஸோ அதனால் நான் வந்துட்டு 1 கப் ஃபுல் தேங்காய் பாலும் 3 கப் தண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1:3 அந்த ரேஷியோவில். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா தேங்காய் பாலையும் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொதித்தோடனே நம்ம வந்து ரைஸ் அதில் போட்டுடலாம். ஸோ இது மேக்ஸிமம் இது பண்ணுறதுக்கே வந்து ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட எந்த சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் எந்த விதமான சைடு பன்னீர், அந்த மாதிரி வெஜிடேரியன் கூட இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனில் இருக்கும், போகும் இந்த ரைஸ். ஸோ ஒன்ஸ் கொதிச்சோடனே நம்ம வந்துட்டு ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ ஒன்ஸ் ரைஸை போட்டோன்னே நல்லா அந்த ஏன்னா தண்ணி கொதிச்சிருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு குக் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆயிலு தேங்காய் பால் எல்லாமே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஸோ எப்படி இந்த அரிசி வந்து உடையாமல் இருக்கணும்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே அளவாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போவே வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தம் போட்டுடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம். அப்புறம் ஒன்ஸ் நம்ம தம் போடுறப்போ வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆவி போகாதபடி டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாப்பாடு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நான் முடிச்சுட்டு அப்படியே 10 மினிட்ஸ் நான் மூடியே வச்சுட்டேன். சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிரெயினியாக இந்த கடைசி பாத்திரத்தோட கடைசி வரைக்கும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. அடியில் குழையெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸில் ரொம்ப நல்ல ஒரு ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் பண்ணோன்னா இந்த ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.